அச்சினோஸா டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங்ல ரெடியான ஜனநாயகன் திரைப்படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேஷன் இன்னைக்கு இஷ்யூ பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணல. உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். ஸோ எல்லாருக்கும் சேடான விஷயமே அதுதான். ஸோ அதனால தான் இன்னும் இந்த படத்தோட ஃபுல் பிளஜட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான புக்கிங்ஸ் தான் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுவும் நிறைய தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 9 AM ஷோலாம் வந்து காணோம். அதுவுமே ஜிஓ வந்தால் மட்டும்தான் அந்த 9 AM ஷோக்கான புக்கிங்ஸ்லாம் வேலிடாக இருக்கும். அப்பயும் ஜிஓ கொடுக்கல அப்படின்னா 9 AM புக்கிங்ஸ் வேலிடாக இருக்காது. 10 மணிக்கு தான் 10:30 அந்த டைமில் தான் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதோட கேஸ் வந்து இன்னைக்கு மதியம் 3 மணி போலேயே நமக்கு வந்து எல்லாமே பிரச்சனைலாம் சுமூகமாக முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நடக்கிற கேஸுமே நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்னடா இது ட்விஸ்ட்னு சொல்லிட்டு அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ரீசன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ பாலிடிக்ஸ் ரீதியாக சில விஷயங்கள் நடக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து தளபதிஜிக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த தளபதியோட படங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் மெர்சல் படத்துக்கெல்லாம் சென்சார்லாம் 1 டேக்கு முன்னாடி தான் வந்து கிடச்சிது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் கிடைக்கும் போல். ஸோ நாளைக்கு தான் கேஸ் ஹியரிங். ஸோ நாளைக்கு அவங்க வந்து அது என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ இப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு 7ஆம் தேதி. ஸோ அப்படி நாளைக்கு கூட எப்படியும் கேஸ் கூட முடிச்சா கூட ஸோ அடுத்த நாள் தான் சென்சார் சர்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கும் டிலே ஆச்சுன்னா கஷ்டம் தான். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறது ரொம்ப பெரிய டவுட்டு. ஸோ நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு 9 AM ஷோ வந்து நீங்கள் யாராவது நீங்கள் பார்த்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வேலிடாக இருக்குமான்றது எனக்கு 100% ஷூராக தெரில. ஏன்னா அதுக்குமே வந்து ஜியோ வந்து இன்னும் வாங்கலை. ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கினா மட்டும்தான் ஸோ அதுக்குமே வந்து வேலிட். சென்சார் சர்டிஃபிகேஷனுக்கு அது இப்படி பண்ணுறாங்கன்னா ஸோ ஜியோக்கெலாம் யோசிச்சு பாருங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ கைஸ் அதான் மேட்ரு. ஸோ அதான் 9 AMக்கு வந்து ஸோ ஹோப் வச்சுக்க வேணாம். ஸோ ஹோப்ஃபுல்லி 9th ஜனவரி இந்த படம் நமக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதே நம்ம கொஞ்சம் அதே நம்ம ஒரு பெரிய ஹோப்பாக வச்சுப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எக்ஸாக்டான ரன் டைம்லாம் என்னன்றது நமக்கு கிடச்சிருச்சு. பட் ஆனால் சென்சார் சர்டிஃபிகேஷன் வரலன்றது தான் இன்னுமே கொஞ்சம் பீதி கிளப்புது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு நடக்க போகிற கேஸில் ஸோ நாம் ஜெயிச்சுப்போமா இல்லை என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட்டோட சம்பவங்களோட காத்துட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். ஸோ நாளைக்கு இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலாக இருக்கும். ஸோ நடக்குதா இல்லையன்றதை பொறுத்து பார்க்கலாம். ஒன்ஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கான ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்.